இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சொத்து பிரகடனத்தை டிஜிட்டல் வடிவத்தில் சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கூறியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு மாநாட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள மாட்டார் என்று தகவல்கள். ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு மக்களின் சொத்துக்களை சூறையாடிய அரசியல்வாதிகளுக்கு மன்னிப்பே கிடையாது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர். முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது கொழும்பில் தங்களுக்கு ஏற்ற வீடுகளை தேடி வருகின்றார்கள் என்று தகவல்கள் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த பிரகடனத்தை டிஜிட்டல் வடிவில் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசத்தை கூறியுள்ளார். இதற்கான அதிகாரப்பூர்வ கோரிக்கை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் அவர் அனுப்பிய எழுத்துமூல கடிதம் மூலம் விடுக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான முழுமையான விவரங்களை கடந்த ஏப்ரல் 23 பாராளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் சமர்ப்பித்தார். அந்த ஆவணங்கள் பின்னர் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தினால் முறையான நடைமுறையின்படி லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களிடமிருந்து சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய டிஜிட்டல் வடிவ ஆவணங்களை பெறுவதற்கு தனிப்பட்ட உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதற்கமைய சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இந்த அறிவிப்பு அனுப்பப்பட்டது. அவருடைய நிலைமையினை கருத்தில் கொண்டு அனைத்து விவரங்களையும் மின்னணு வடிவில் சமர்ப்பிக்க சிறிது கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறி அந்த ஆணைக்குழுவிடம் அவர் உத்தியோகபூர்வமாக வேண்டுகோள் விடுத்தார். வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புணர்வு தொடர்பான எதிர்பார்ப்புகளுடன் நேரடியாக இது இணைந்துள்ளது. சமீப காலங்களில் அரசியல்வாதிகள் மற்றும் உயர் பதவிகளில் வகிப்போர்கள் சொத்து பொறுப்புகள் வெளிப்படுத்தல் பற்றிய கேள்விகள் சமூகத்தில் எழுந்துள்ள நிலையில் இதுபோன்ற கோரிக்கைகள் அரசியல் விவாதத்திற்கு புதிய பரிணாமத்தை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் என்ற நிலையில் சஜித் பிரேமதாஸ் அவர்களின் நடவடிக்கை அரசியல் வட்டாரங்களிலும் மக்களிடையும் கவனத்தை ஈர்த்துள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கால அவகாசம் வழங்குமா என்பது அடுத்த கட்ட தீர்மானம். வழங்கப்பட்டால் எதிர்க்கட்சித் தலைவர் தனது பிரகடனங்களை டிஜிட்டல் வடிவில் சமர்ப்பிக்க வாய்ப்பு கிடைக்கும். இல்லையெனில் அவருக்கு சட்ட ரீதியான சவால்கள் ஏற்படக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் 79வது ஆண்டு மாநாட்டில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ள மாட்டார் என்று உட்கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த இந்த மாநாடு இன்றைய தினம் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு பத்தலபுரம் மோனன் இம்பீரியல் ஹோட்டலில் நடைபெறுகின்றது. ரணில் விக்ரமசிங்க தனது முன்னாள் கட்சி துணைவரான சஜித் பிரேமதாசவையும் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு அழைத்திருந்தார். ஆனால் அவர் வரவில்லை என்பது தெளிவாகிறது. சஜித் பிரேமதாசவின் சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார மற்றும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட பலர் எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனத்துக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்கு மதிப்பளிக்கும் வகையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அதில் பங்கேற்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இதனை தெரிவித்துள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த இரு கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஸ்திரமாக உள்ளனர். சமகால அரசியல் நிலைமை தொடர்பாக கருத்து வெளிப்படுத்தும் போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு கோடிகளில் காணப்பட்ட வருமானம் அரசியலுக்கு நுழைந்த பின்னர் வங்கிக் கடனில் செல்கின்றது. அதே சமயம் ஆளும் தரப்பினருக்கு உணவும் ஆடையும் இல்லாத காலம் மாறி இன்று அவர்கள் தனவந்தர்களாக உள்ளார்கள். இது சமூகத்தில் பெரிய கேள்வியாக உள்ளது. நாமும் எமது சொத்து பிரகடனத்தை வெளியிட்டுள்ளோம். சொத்து பிரகடனம் வெளியான பின்னர் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சொத்து விவரங்களுக்கு அப்பால் ஜேவிபி கடந்த காலங்களில் மக்களை ஏமாற்றி பொய்களை பரப்பி இருக்கிறது என்பது தெளிவாகியுள்ளது. 2020 கோட்டாபய ராஜபக்சவிடம் ஏமாற்றமடைந்த மக்கள் தற்போது அனுருகுமார திசாநாயக்கவிடம் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் மக்கள் உண்மையினை புரிந்து கொள்ள மறுக்கின்றார்கள். 2004 ஆண்டு முதல் மக்கள் தவறான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றனர். இதற்கு முன்னரும் நாங்கள் சொத்து விவரங்களை வெளியிட்டிருந்தோம். ஆனால் அது இதுவரை பெரிதும் பேசப்படவில்லை. ஜேவிபி கடந்த காலத்தில் கூறிய பொய்கள் இப்போது விவாதமாகப்பட்டிருக்கின்றது. எனவே சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பது மட்டும் போதாது, அவற்றின் மூலங்களையும் எதிர்க்கட்சிகள் வெளியிட வேண்டும் என்று நளின் பண்டார மேலும் தெரிவித்தார். ஊழல் மற்றும் மோசடிகளில் ஈடுபட்டு மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தவர்களுக்கு இந்த விதமான நிலையிலும் மன்னிப்பு கிடையாது. சட்டத்தின் முன் அவர்கள் தப்பிக்க முடியாது என்று கடல் தொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை இறங்குதுறையின் புனரமைப்பு பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் அவர் இவ்வாறு உரையாற்றியிருந்தார். இதில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க, வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், அமைச்சின் செயலாளர் கோவித்து ஹமல் ஜினதாசு, தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கொழும்புத்துறை இறங்குதுறை புனரமைப்புக்காக 140 மில்லியன் மற்றும் உதயபுரம் வீதி புனரமைப்புக்காக 65 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் கூறுகையில் நாட்டின் அபிவிருத்தியோடு யாழ் மாவட்டமும் முன்னேற்ற பாதையில் நகர்த்தப்படுகின்றது.
மக்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வழிகள் ஏற்படுத்தப்படும். குறிப்பாக ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிகளும் கட்டியெழுப்பப்படுகின்றது. கடந்த தேர்தல்களில் தமிழ் மக்கள் வழங்கிய ஆதரவு எங்களுக்கு பெரும் ஊக்கமாகும். உள்ளூராட்சி தேர்தலிலும் மக்கள் அங்கீகாரம் வழங்கியுள்ளார்கள். எந்த பிரதேசம் எங்களுக்கு பிரதானம், அதனை மேம்படுத்துவோம். சில அரசியல் குழுக்கள் தவறான விமர்சனங்களை முன்வைத்தாலும் நாங்கள் அபிவிருத்தி பாதையில் தளராது செல்ல போகின்றோம். லஞ்சம், ஊழல், மோசடிகளை முற்றிலும் ஒழிக்க உறுதியாக இருக்கின்றோம். சட்டம் சுதந்திரமாக செயல்படுகின்றது. அதில் அரசியல் தலையீடுகள் இல்லை. யாழில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விமான நிலையம் உள்ளது. விரைவில் சர்வதேச விளையாட்டு மைதானம், மேம்பட்ட இறங்குதுறைகள் அமையும். மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்றார். விவசாய அமைச்சர் லால்காந்த மக்கள் அரிசி உட்கொள்ளும் அளவை 1/3 குறைப்பது அவசியம் என்று தெரிவித்துள்ளார். கண்ணூர்வில் நடைபெற்றிருந்த நெல் சாகுபடி மேம்பாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர் கடந்த 2024-2025 பருவத்தில் நாடு பெருமளவில் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டியிருந்தது என்றும் எதிர்காலத்தில் அதனை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறினார். அரிசியை ஏற்றுமதி பயிராக மாற்றுவது குறித்து சிந்திக்க வேண்டிய நேரம் இது. நாமே அதிகமாக அரிசி சாப்பிடுகின்றோம். அதனை குறைத்தால் நமக்கும் நாட்டுக்கு பொருளாதாரத்துக்கும் நல்லது. உணவு கலாச்சாரம் தரத்தை மையமாக கொள்ள வேண்டும். உடல் பருமன் ஒரு சமூக பிரச்சனையாக மாறியுள்ளதால் விவசாய அமைச்சகமும் சுகாதார அமைச்சகமும் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதிகள் தற்போது கொழும்பில் தங்களுக்கு ஏற்ற வீடுகளை தேடி வருகின்றனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்களுக்காக உறவினர்கள் மற்றும் நெருங்கியவர்கள் உதவியாற்றி வருகின்றனர். அரசாங்கம் வழங்கிய வாகனங்கள் இழந்ததால் சிலர் தனிப்பட்ட பயன்பாட்டுக்காக வாகனங்களையும் புதிதாக பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு பொருத்தமான வீட்டை தேடி வருகின்றார். மைத்ரிபால சிறிசேனவுக்கு பத்திரமொழியில் வீடு ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ வீடுகள் இன்னமும் ஒப்படைக்கப்படாத நிலையில் விரைவில் கையளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதி தகுதி நீக்க சட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து ஒவ்வொரு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் 95,000 ஓய்வூதியமும் பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும். இதனால் ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச விதவை ஓய்வூதியத்தையும் இழந்துள்ளார். அரசாங்க மாளிகைகள் இல்லாமை காரணமாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு பணியாளர்களுக்கான தங்குமிட வசதி சிக்கலாக மாறியுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க மட்டும் தங்களுக்கு சொந்தமான வீடுகளில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்த நாமலின் சொத்து விவரங்களில் நாமலிடம் 1.6 மில்லியன் மதிப்புள்ள தங்க நகை, 2.3 மில்லியன் மதிப்புள்ள தங்க நாணயங்கள், 3.5 மில்லியன் மதிப்புள்ள 30 தங்க வளையல்கள், 20 மில்லியன் மதிப்புள்ள தங்க ரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட நெக்லஸ், 20 மில்லியன் மதிப்புள்ள 2 வெள்ளை நிற நெக்லஸ், 10 மில்லியன் மதிப்புள்ள நீல நவரத்ன கற்கள் என்று 100 மில்லியன் சொத்துக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 10 விலை மதிப்பற்ற முத்து நெக்லஸ்கள் இருப்பதாகவும் அது அவர்களின் குல தெய்வத்தின் நகைகள் எனவும் நாமலுக்கு பரிசாக கிடைத்த நகைகள் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாமலிடம் இருக்கக்கூடிய வணிகங்கள், அவருக்குரிய முதலீடுகள் தொடர்பாக இந்த சொத்து மற்றும் பொறுப்பு குரலில் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகிக் உள்ளது. இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவின் 2 மகன்களும் தமது சொத்து விவரங்கள் தொடர்பாக இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைத்துள்ள நிலையில் நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்த சொத்து விவரங்கள் குறித்து சந்தேகம் எழுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க விடயமாகும்.